மாதிரி மெட்டீரியல்லாம் வந்து இதில் கட் பண்ணலாம், கார்விங்கும் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து கேம் சாஃப்ட்வேர், ஆட்கேம் சாஃப்ட்வேர் மூலிமா இது வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணி. இது வந்து சிஎன்சி ரவுட்டர் மிஷின். இதில் பார்த்தீங்கன்னா உடன் கார்விங், வுட் கட்டிங், அப்புறம் வந்து இன்டீரியருக்கு தேவையான கட்டிங்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் இதில் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப் ஆஃப் மிஷின் இருக்குது. 3 ஆக்சிஸ் இருக்குது, 4 ஆக்சிஸ் இருக்குது, 5 ஆக்சிஸ் இருக்குது. 3 ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃப்ளாட் சர்ஃபேஸில் கார்விங் அந்த மாதிரி பண்ணலாம். 4 ஆக்சிஸ் அந்த மாதிரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஒர்க்கு அந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மார்பிள் அப்புறம் வந்து கிரானைட் பண்ணுறதுக்கெலாம் தனியாக வந்து ஹெவி மிஷின் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கார்பெட் பிட் இருக்குது, டைமண்ட் பிட் இருக்குது, ரோட்டர் பிட் இருக்குது, எண்டிமில் பிட் இருக்குது. அந்த மாதிரி டைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜாபோட ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி நம்ம வந்து டூல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதோட சாஃப்ட்வேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்கேம் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி கேம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். கேம் சாஃப்ட்வேர் முதல்ல நம்ம ப்ரோக்ராம் வந்து என்ன சைஸுக்கு வந்து நம்ம பண்ணுறோம் எல்லாமே வந்து ப்ரோக்ராம் வந்து எல்லாமே ஆட்கேமில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து காப்பி பண்ணி ஜிகோடாக மிஷினோட ப்ரோக்ராமாக ஜிகோடாக பைனரி இதுவாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நம்ம பென்ட்ரைவ் மூலிமா மிஷினில் இருக்க கண்ட்ரோல் பாக்ஸ் கொடுக்குறோம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா அது ப்ரோக்ராம் வந்து ஃபீட் பண்ணி எடுத்துக்கும். அது அந்த ஃபீடிங்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து டிசைனிங் வந்து கார்விங் பண்ணும்.